வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாமா? ஸ்டார்டிங் வித் அக்டோபர் 1, அதாவது நாளைக்கு டெட்பூலோட டிஜிட்டல் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது கூடவே சேர்ந்து டெலிட்டட் சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். ஓடிடி கிடையாது, டிஜிட்டல் ரிலீஸ். ஸோ டெட்பூல் யாராவது தேட்டரில் மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃபுல் லிஸ்ட்டி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டெட்பூலாக நடித்த ரைன் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டருக்காகவும், இந்த வுல்வரீனா நடித்த ஹியூ ஜாக்மேனை பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காகவும் ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணியிருக்கீங்களா? அதில் பாசிபிளி இருந்துச்சு ஹியூ ஜாக்மேனுக்கு ஆஸ்கார் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. லைக் அதோடைய பாப்புலாரிட்டியை பேஸ் பண்ணி சொல்றேன். படம் செம ஹிட் ஆச்சு அண்ட் ஆஸ்காரை புஷ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வுல்வரீனுக்கு பாசிபிளி ஆஸ்கார் கொடுக்கலாம், சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த வாரம் த தண்டர்போல்ட்ஸ் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல நம்ம தண்டர்போல்ட்ஸ் வெர்சஸ் சென்ட்ரிக்கிற மாதிரி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சென்ட்ரியை பத்தி தெரியாம ஏடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ சென்ட்ரியை பாசிபிளி பவர் டவுன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது, ஹல்கா பண்ண மாதிரி. பட் எப்படி பார்த்தாலும் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னா தான் இருக்கு. இந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் மாதிரி செம கிரவுண்டடா தான் கொடுத்துருக்காங்க. பக்கிய வின்டர் சோல்ஜர் ஃபார்ம்லேயே ரிட்டர்ன் கூட்டு வந்திருக்காங்க அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக் டவுன் ட்ரெய்லர் இருக்கு. அந்த சமயத்தில் வின்டர் சோல்ஜர் மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெய்லர் அப்டேட் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுங்க. இதே மாதிரி படமும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏப்பா சொதப்பிடாதீங்க. அண்ட் சென்ட்ரி பவர் முக்கியம். சென்ட்ரியோட பவர் எப்படி காமிக்க போறாங்க தெரியலையே. வேணாம் த லாஸ்ட் டான்ஸ் படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ரன் டைம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 1 hour and 50 minutes. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ள தான். கம்மி தாங்க, ரொம்பவே கம்மி ரன் டைம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வெனாம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபைனல் மூவிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சான்சஸ் கம்மி. பட் இந்த படத்தில் முக்கியமாக நம்ம நல் வர போறாரு. நல்ல என்ன மாதிரி கொடுக்க போறாங்க அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இந்த படத்துலேருந்து நம்ம வேணாம் பார்த்தீங்கன்னா MCUக்குள்ள ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ செட்டப் பண்ணணும்னா 1 hour 50 minutes கம்மி தான். அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு வேணாம் பேர்ல, அவ்வளோதான். பட் சோனி மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாத சமயத்தில் நல்ல சொதமாக இருந்தால் சரி. வேணாம் த லாஸ்ட் டான்ஸ் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் 4 பற்றி பேசும்போது அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதை இப்போதைக்கு ட்ரைலஜியாக மாற்றிருக்காங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு தான். ஹோம் ட்ரைலஜி மாதிரி இது காலேஜ் ட்ரைலஜியாக இருக்க போகுது. பட் இதை கிட்டத்தட்ட இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 4, 5, 6க்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை ஆக்சுவலாக டாம் ஹாலண்ட் சைன் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லையுமே ஸ்பைடர்மேன் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாராம். ஆல்மோஸ்ட் லைக் அயன்மேன் லெவலுக்கு இந்த பக்கம் ஸ்பைடர்மேனை புஷ் பண்ணுறதா தான் பிளான் வச்சிருக்காங்க போல. அண்ட் ஸ்பைடர்மேனை ஆல்ரெடி ஏகப்பட்ட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி நம்ம கேன்ஃபைகே சோனி ஒரு கான்ட்ராக்ட் போட்ட மாதிரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2-3 வருஷம் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் அப்பியரன்ஸஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அகைன் ஸ்பைடர்மேன் இஸ் த ஃபேஸ் ஆஃப் மார்வலாக இருக்க அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்பைடர்மேனை பார்க்க தான் போறீங்க. அதுவும் முக்கியமாக டேர்டெவில்ஸ் பார்ன் அகைன் சீசன் 2ல அவர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கிங் பின்னா நடிச்ச வின்சென்ட் டெனாஃப்ரியோ இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் டெவில்ஸ் ரிங் காமிக் அடாப்டேஷனாக தான் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமிக். அதுலேயுமே நான் ஸ்பைடர்மேன் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால ஐ ஹோப் இந்த டேர்டெவில் சீசன் 2ல ஸ்பைடர்மேன் வரலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவில் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி அந்த நெய்பர்ஹுட் ஃபைட்லாம் தாறுமாறாக இருக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. இதோட இந்த பத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம DC சைடில் போகும்போது பென்குயின் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு அமேசிங்கான எபிசோடுங்க. கண்டிப்பாக யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. குவாலிட்டி வேற லெவலில் மேக் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்கும் செம காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கு. பென்குயினோட அந்த கேரக்டர் ஆர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. HBO Maxல பார்த்தீங்கன்னா அதிகமான வியூவர்ஸ் வந்திருக்கு அந்த சமயத்தில். இந்த பென்குயின்ல நிறைய ஸ்பின் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி நிறைய இன்சைட் ரூமர்ஸ் கிளம்பியிருக்கேன். எபிசோட் 2 இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. Thursday வந்திருக்கணும். பட் அதை டிலே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா இன்னைக்கு வரணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் இல்லை ஒரு 2 மணி போல எபிசோட் 2 ரிலீஸ் ஆகலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கூட ரிலீஸ் ஆகி இருக்கலாம், சொல்ல முடியாது. கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க, ஏன் தெரியல. பட் கணக்குப்படி எபிசோட் 2 இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துடணும். யாராவது முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா எபிசோட் 2 நல்லா இருக்காப்பா காம பாருங்க. கூடி சீக்கிரம் அப்டேட் போட்டுறேன். DC ஸ்டுடியோஸ்ல நம்ம ஜேம்ஸ் கன் சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதில் சொல்லப்படாத ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இப்போதைக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேன் கிராஸ் ஓவர் டெஸ்ட்ரோக். பேன் அண்ட் டெஸ்ட்ரோக் டீம் அப் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ரைட்டர் அதில் அட்டாச் ஆகியிருக்காருன்னு சொல்லி அஃபிஷியல் அப்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், வெரைட்டி, டெட்லின் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் நீங்க 100% உண்மையான கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் கன் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் வரல. பட் இப்போதைக்கு பேன் அண்ட் டெஸ்ட்ரோக் கிராஸ் ஓவர் ஒரு மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும்போது இந்த படம்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கிரீன் லேண்டனுக்கே சீரிஸ் தான் வருது, படம் கிடையாது. சைபார்க்கு படம் கன்ஃபார்ம் செய்யப்படல. டைட்டன்ஸ் படம் வருதாங்கிறது கேள்விக்குறி. மார்ஷியன் மேன் ஹண்டர், வண்டர் வுமனுக்கு ட்ரைலஜி கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரமதி தெரியல. லைக் இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்கு படம் தேவையில்லை. பட் ஓவரால் யூனிவர்ஸ் பில்டிங் சொல்லி பார்க்கும்போது இந்த படம் மேபி முக்கியமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. லெட் ஹிம் குக்குங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கடா ஜேம்ஸ் கன். DCU தீச்சு வச்சிடாத. ஐ ஹோப் இட்ஸ் குட். பிளானை சீக்கிரமாக ரிவீல் பண்ணுங்கப்பா.
அதே மாதிரி ஜேம்ஸ் கன் எடுத்து முடிச்சு அது சூப்பர்மேன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசரோ ட்ரெய்லரோ எப்படா வரும்னு சொல்லி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் மேபி அடுத்த வருஷம் நடக்க போகிற பிப்ரவரி சூப்பர் பவுலில் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லரே வரலாம்னு சொல்லி பேசப்படுது. அப்படி இல்லைனா டிசம்பர் 25 அதாவது கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்னிப்பெட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படலாம். படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிடுச்சு. ஸோ ஒன்று கிறிஸ்மஸுக்கு அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் நடக்க போகிற சூப்பர் பவுலுக்கு இந்த சமயத்தில் தான் நீங்கள் சூப்பர்மேனுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லரை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக போஸ்டரோ இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிக்சரை வச்சு ஓட்ட வேண்டியது இருக்கு. புதுசாக ஏதாவது அப்டேட் கொடுக்குறா எப்பா. பேட்மேன் ஃபேன்ஸ் டோன்ட் வரி, பழைய ஆர்கேம் கேம்ஸ்லாம் விளையாடி இருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ கேம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அதே டெவலப்பர்ஸ் என்னோட ஆர்கேம் கேமை ரெடி பண்ணிட்டு இருக்கதா அஃபிஷியல் அப்டேட்டே கிடைச்சிருக்கு. ஸோ ராக் ஸ்டெடி இப்போதைக்கு என்னோட பேட்மேன் கேமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சூசைட் ஸ்குவாட் நீங்கள் கேம் விளையாடி இருக்கலாம், அவ்வளோ நல்லா இல்லைங்க, கண்டிப்பாக கேவலமாக தான் இருந்துச்சு. ஸோ ராக் ஸ்டெடி அந்த ஃபால்ல இருந்து திரும்ப மீண்டு வரதுக்காகவே இன்னொரு ஆர்கேம் கேம் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த கேம் பேட்மேன் பியாண்டை பேஸ் பண்ணி இருக்க மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆர்கேம் கேம்ஸ்லாம் வேற லீக்குங்க. இப்போதைக்கு அதே டெவலப்பர்ஸ் புது ஆர்கேம் கேமில் கை வச்சிருக்காங்க. வரதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். பட் கொடுக்கறத சும்மா தரமான சம்பவமாக கொடுங்க. இனிமே ராக் ஸ்டெடியை யாரும் கை நீட்டி பேசிடவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கணும். டைம் எடுத்துக்கோங்க, பட் we need a awesome Batman game. அப்படியே கிரீன் லேண்டன் சீரிஸை பற்றி பேசும்போது கைல் சாண்ட்லர் தான் இப்போதைக்கு ஹேல் ஜார்டனாக கேஸ் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. 100% கன்ஃபார்ம் இல்லை, பட் கைல் சாண்ட்லர் பாசிபிளி ஹேல் ஜார்டனாக வரலாம். நான் ஜார்ஜ் பிராட்லியே ஹேல் ஜார்டனாக வேணாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு 57 வயசு, அதோட வயசான ஒருத்தர் தான் இப்போதைக்கு இங்கே கேஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு 60 வயசு ஆக போகுது. பெட்ரா பாஸ்கலுக்கு 60 வயசு தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஹேல் ஜார்டன் ரொம்ப ஒரு முக்கியமான கிரீன் லேண்டன். அவருடைய எங்கர் ஸ்டோரிஸ்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். வயசானவராக கூட்டிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இவரை போட்டு தள்ளுவாங்க தான் தோணுது. ஹேல் ஜார்டன் தான் கிரீன் லேண்டனாக இருந்து அவர் செத்துட்டு அவருடைய ரிங் ஜான் ஸ்டீவர்ட் கையில் கிடைக்கிற பற்றி கதை எழுத போகிறாங்களோ. ஒரு டைவர்சிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஹேல் ஜார்டன் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குடா, வேஸ்ட் பட்டாதிக்கிறாயப்பா. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது பென்டன் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. இப்போ பென்டனுக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படம் கடந்து ஒரு 10 வருஷமாக மேக்கிங்கில் இருந்துச்சா, அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். WB இந்த ஃபில்மிங் ரைட்ஸை சில்வர் ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போல. கடந்த ஒரு 10 வருஷம் அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வச்சிருந்தக்காக நடுவில் சில்வர் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம WBக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் அந்த படத்தை மேக் பண்ண முடியாமல் ஃபைனலி அந்த ஃபில்மிங் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சாங்க. ஸோ திரும்ப அந்த ஃபில்மிங் ரைட்ஸ் WB கிட்ட தான் போயிருக்கு. அவங்க நினச்சா இப்போதைக்கு ஒரு படத்தை கொடுக்கலாம். பட் WB இப்போ இருக்க நிலைமைக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் ரொம்ப கம்மி. லிட்டரலாக த பென்டன் மூவி லைவ் ஆக்ஷன் மூவிஸ் டெட்டுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கடா எப்பா. எனக்கு தெரிஞ்சு டிசியை விட அதிகமான பென்டன் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க நம்புறேன். ஏன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பின ஒரு சீரிஸ், நிறைய சின்ன பசங்க கிட்ட போய் ரீச் ஆன ஒரு சீரிஸ். இதை அவங்களால ஒரு படம் எடுத்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணி யூனிவர்ஸாக டெவலப் பண்ணி மானிடைஸ் பண்ண முடியாமல் இருக்காங்களா? சுத்தமாக புரியலடா. இதை வச்சு ஒரு ரேண்ட் வீடியோவே போட்டிருக்கேன், டைம் கொடுத்தா செக் பண்ணி பாருங்க. முடிச்சு விட்டீங்க போக. அதே மாதிரி நார்னியா ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? நார்னியா 4 வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் இப்போதைக்கு அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நார்னியா 4 எடுக்கிறாங்க. இது நார்னியா 4 நார்னியா ரீபூட்டான்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் நார்னியாக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கிரேட்டா கெர்விக் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டராக வந்திருக்காங்க, பார்பி படத்தோட டேரக்டர். அண்ட் இந்த படத்துக்கான இந்த கேஸ்டிங் ஒர்க்லாம் இப்போதைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்லி 2026 நீங்கள் ஒரு புது நார்னியா படத்தை பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பழைய படத்தை ரீபூட் பண்ணாமல் புதுசாக ஒரு கதையோட வாங்க. லைக் நார்னியா சில்வச்சர், அதான் ஃபேன்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பழைய படங்களோட கண்டினியூஷன் வந்தால் உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். ஸோ புது நார்னியா படம் அந்த மேக்கில் இருக்குது. அப்படி இந்த ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஃப்ரம் த ஜான் விக் வேர்ல்டில் நம்ம பேலரினுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அனா டி ஆர்மாஸ் அண்ட் ஜான் விக்கை நம்ம கேனு ரீஸ் அதை பற்றினா ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இங்கே 2 பேரும் காம்போ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நாக்நாக்கில் பார்த்துருப்பீங்க. நாக்நாக் 2 இது இல்லாமல் இருந்தால் சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் எனிவேஸ் ட்ரெய்லர் சம் ஆக்ஷன் பேக்காக இருக்குது. அனா டி ஆர்மாஸ் உண்மையிலே இறங்கி சம்பவம் செஞ்சுருக்காங்க. ஆக்ஷன்லாம் பூந்து விளையாடி இருக்காங்க. ஜான் விக் படம் பார்க்குறது ஆக்ஷனுக்கு தானே. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எந்த ஒரு குறைவே இருக்காதுன்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான கேம் அடாப்டேஷன் சீரிஸ் லாஸ்ட் ஆஃப் சீசன் 1 இப்போதைக்கு அது சீசன் 2 அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் தான் ஆபியா காமிச்சிருக்காங்க. அக்கா மனசை இரும்பாக்கிக்க இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம கேமில் என்னென்ன சீக்வன்ஸ்லாம் பார்த்தோமோ அது அப்படியே இந்த சீக்வன்ஸில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரெய்லர் செம்ம குவாலிட்டியாக இருக்குது அண்ட் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. 2025 வந்துடுமா. ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் செய்யப்படல. முக்கியமான ஒரு சீன் வரப்போது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதை பார்க்கறதுக்கு செம்ம கியூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ரைன் கூக்லர் அண்ட் மைக்கேல் பி ஜார்டனோட ஒரு வேம்பயர் படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சின்னர்ஸ். இதில் மைக்கேல் பி ஜார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்னாக இருக்காரு. அதில் ஒரு ட்வின் வேம்பயராக இருக்கணும்னு நம்புறேன். இன்னொருத்தர் வேம்பயர் ஹண்டர் போல. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டைங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. ட்ரெய்லருக்குள்ள ஹாரர் அண்ட் ஆக்ஷனை சூப்பராகவே பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீலும் இருக்கதாங்க செய்யுது. ட்ரெய்லர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே காமிப்பீங்க. சின்னர்ஸ். இதோட இந்த பத்துக்கான எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணி தப்பா சொல்லித்தாலோ அது மாதிரி வைக்கல காமிப்பீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்